இன்னைக்கு மகளிர் ஸ்பெஷல். என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். கேள்விகளுக்கு பதில் தரப்படும். ஒரு ஜாதகத்துல எப்படி பலன் எடுக்கணும்னு கேட்கலாம். இல்ல ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யும்னு கேட்கலாம். இல்ல அந்தரங்க ரகசியம் கேட்கலாம். இல்ல இது நாள் வரைக்கும் ஆண்கள் கலந்து கொண்ட வகுப்போட நாங்க பேச போயிட்டு சங்கடப்பட்டோம். எங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்குதுன்னு போன வட்டமே நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எழுதி நோட் பண்ணி வைங்க. அடுத்த மகளிர் ஸ்பெஷல்ல நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அது பத்தி தான் இப்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு இவ்வளவு நேரம். சரி, வாங்க அடுத்து யார் வரீங்க? எப்படி கொண்டு போகணும்னு சொல்றீங்க? போட்டு போகும். கேள்விகளே இல்லையா? கேள்விகளுக்கு பஞ்சமா அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கு பஞ்சமா? கஷ்டமான கேள்வி 100 கேட்கட்டுமா அல்லது ஈஸியான கேள்வி 100 கேட்கட்டுமா, கஷ்டமான கேள்வி 1 கேட்கட்டுமா? யார் வரீங்க? சார் வணக்கம் சார். யாரோ பேசுற மாதிரி இருக்கு. சவுண்ட் கம்மியா இருக்கு. சார் கேக்குதுங்களா சார்? சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. சவுண்ட கூட்டுங்க, வால்யூம் கூட்டுங்க. அந்த ஒரு நிமிஷம் சார். இப்பங்க சார் வால்யூம் கூட்டுங்க, இல்லைன்னா ஹெட்போர்ட்ல சவுண்ட கூட்டுங்க, ஏதாவது கூட்டுங்க. சார் இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது. ஐஸ்வர்யா ரவி இல்லையா? ஆமாங்க சார். கேளுங்க. சார் இப்போ இப்போ அலைன்ஸ் பாக்குறோம் சார். பொண்ணு ஜாதகம் வருது நிறையா. இப்போ அதுல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற மாதிரி கொஞ்சம் வருது சார். அது எப்படி பலன் பாசிட்டிவா எடுத்துக்கிறதா? அதோட கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது எப்படி சார் நம்ம அந்த பலன் எடுக்கிறது? அதுவும் இப்போ குறிப்பா 7. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அது எத்தனாம் அதிபதியானாலும் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அது ஆண் ஜாதகமா இருக்கட்டும், பெண் ஜாதகமா இருக்கட்டும், சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னா அந்த ஜாதகரை தாராளமா எடுத்துருக்கலாம், தப்பே இல்லை. ஓகேங்க சார். எத்தனாம் அதிபதி ஆகலாம் இருக்கட்டும், அதுல ஒருத்தர் சூப்பரா இருக்கட்டும், ஒருத்தர் பாவரா இருக்கட்டும், அவர் 6 அதிபதியா இருக்கட்டும் அல்லது 8 அதிபதியா இருக்கட்டும், ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, தன்னுடைய துணைய விட்டுட்டு போக மாட்டாங்க. ஓகேங்க சார். தன்னுடைய துணைக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. போதுமா? ஓகேங்க சார். முடிச்சு. அது 7ல அது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டத்துல 7ல இருக்கக்கூடாது, 8ல இருக்கக்கூடாது. அப்படி இப்ப லக்னாதிபதி சுக்கிரன் சார், துலாம் லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சியாகி. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க சார். பல ஜோசியர்கள் என்ன திட்டுவாங்க. திட்டுனா திட்டிட்டு போறாங்க. எனக்கு எவனை பத்தியும் கவலை இல்லை. இப்படியே சொல்றேன், எவனை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு தேவையே இல்லை. செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. இந்த செவ்வாய் தோஷம் ஒண்ணு இருக்கா? கிடையவே கிடையாது. காலபுருஷனுக்கு லக்னாதிபதி அவர் தான். லக்னாதிபதி அவர் தான், அஷ்டமாதிபதி அவர் தான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காலபுருஷ தத்துவம் ஒண்ணுதான். அப்படிங்கும்போது ஜாதகரையே குறிக்கும். காலபுருஷ தத்துவத்தைப்படி ஜாதகத்தான் குறிக்கும் ஆண் செவ்வாய். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அவரே லக்னாதிபதி, அவரே அஷ்டமாதிபதி. அவர் போய் ஏன் உயிர் எடுக்க போறாரு? எடுக்கிறதுக்கு அவர் ஒரு நாள் ஒரு பொழுதும் தோஷம் பண்ண மாட்டார். செவ்வாய் நல்லா இருந்தாதான் கல்யாணம் நடக்கும். செவ்வாய் நல்லா இருந்தாதான் வீரியம் கிடைக்கும். செவ்வாய் நல்லா இருந்தாதான் சகோதரன் பிறக்கும். செவ்வாய் நல்லா இருந்தாதான் சொத்து சம்பாதிக்க முடியும். செவ்வாய் நல்லா இருந்தாதான் வீரியம், உடம்புல ஒரு வலிமையே இருக்கும். வலிமை இருந்தாதான் குழந்தை பெற்றுக்கிற முடியும். இவ்வளவுக்கும் சொந்தக்காரனான செவ்வாய் மட்டும் எப்படி உயிர் எடுத்துருவான்? செவ்வாய் எப்படி தோஷம் பண்ணுவான் சொல்லுது? செவ்வாய் பலம் இழந்து போனாதான் தப்பு. செவ்வாய் பலம் இழந்து போனாதான் தப்பு. அதை புரிஞ்சுக்கணும். செவ்வாய் 2ல இருக்கிறதுனால தோஷம், 4ல இருந்தா தோஷம், 7ல இருந்தா தோஷம், 8ல இருந்தா தோஷம், 12ல இருந்தா தோஷம் தப்பே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 12ல செவ்வாய் இருந்தா நீண்ட நேரம் உடல் உறவு பண்ணுவான். புரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஆண் நீண்ட நேரம் உடல் உறவு கொள்ளுவான், பெண் நீண்ட நேரம் உடல் உறவை எதிர்பார்ப்பாள். 4ல இருந்தா ஆண் சுய இன்பத்துல ஈடுபடுவான், 4ல இருந்தா பெண்ணும் சுய இன்பத்துல ஈடுபடுவான். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல நீசம் அடைகிறான் செவ்வாய். அப்ப எந்த நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா ஆணுக்கு வீரியம் அதிகமா இருக்கும். ஒரு நாள் ஒரு பொழுதாவது அல்லது மாசத்துக்கு ஒரு நாளாவது சுய இன்பத்துல ஈடுபடுவாங்க. எப்படிக்கு பெண்களுக்கு மாதவிடாய் மாசத்துல 3 நாள் வருது, அதுல ஒரு நாள் மட்டும் அதிகமான பிளட் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணுக்கும் மாசத்துல ஒரு நாள் விரைப்புத்தன்மை தானா வரும். இது பெண்களான உங்களுக்கு தெரிய போறது இல்லை, நான் சொல்றேன். எந்த ஒரு ஆணுக்கும் மாசத்துல ஒரு நாள் தூக்கத்துல விரைப்படையும், ஆண் உறுப்பு விரைப்படையும், தூக்கத்துல
விந்து வெளியேறும். அல்லது சுய இன்ப பழக்கம் உள்ளவன் அந்த விரைப்பை அடக்க முடியாம பாத்ரூம்ல போய் அவன் விந்து வெளியேற்றிட்டு ஆகணும். வயதுக்கு வந்த ஆண்கள், வயதுக்கு என்னைக்கு சார் ஆண்கள் வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு என்னைக்கு முதல் விந்துவை வெளியே ஏத்துறானோ அன்னைக்கு வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீ ஒரு சில பேர் வெளியில உலகத்துக்கு நீட்டா டீசெண்டா பேசலாம். மீசை முளைச்சிருச்சு அதனால அவன் ஆம்பளை ஆயிட்டான் அப்படி சொல்லலாம். தாடி முளைச்சிருச்சு ஆம்பளை ஆயிட்டான்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே பையன் வந்து பெரிய பையன் ஆயிடுவான். விந்து வெளியேற்றிருப்பான். சுய இன்பத்துல ஈடுபட்டிருந்திருப்பான். எப்படி ஒரு பெண் 12 வயசுல பெரிய மனுஷி ஆகுறாளோ அதே மாதிரி ஒரு ஆணும் 12 வயசு 13 வயசுலயே பெரிய பையன் ஆயிடுவான். அது தூக்கத்துல ஒரு நல்ல வளர்ப்பு, நல்ல தாய் தந்தையோட வளர்ப்புல உள்ள பையனுக்கு வந்து தூக்கத்துல இருந்து வெளியேறிடும். முதல்ல வெளியேறிடும். அல்லது ஏதோ பசங்களோட சேர்ந்து இந்த பிட்டு படம் பார்க்க அது இதுன்னு பார்க்க வந்து வரைப்படையும் போது தானாவே வந்து லீக் ஆயிடும். இல்ல அதை பார்த்துட்டு போய் அதை வந்து செய்யற மாதிரி கற்பனையில சுய இன்பத்துல ஈடுபடுவான். அது அந்த மாதிரி தாம்பத்திய சுகத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சுய இன்பத்துல ஈடுபடுவான். அப்ப வந்து விந்து வெளியேறும். அப்ப எப்ப முதல் விந்து வெளியேறுதோ அப்ப வந்து ஒரு ஆண் வந்து பெரிய பையன் ஆயிடும். சரி, அப்ப 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது கண்டிப்பான முறையில வந்து சுய இன்பத்துல ஈடுபடுவாங்கிறது சொல்லுது செவ்வாய். வீரியம் இருக்கு சுய இன்பத்துல ஈடுபடுறான். வீரியம் இல்லாத ஏன் ஈடுபட போறான் அப்படிங்கிற மாதிரி போகுது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன, தைரியம் வீரியமான ஒரு ஆண் துணை கிடைக்கும் அல்லது பெண் துணை கிடைக்கும். நாமளே இல்லாட்டினாலும் நம்ம ஃபியூச்சர் எதிர்பார்த்துக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பெண்ணே ஒரு ஆண் மாதிரி இருந்து செயல்படுவாங்க. துணை வந்து வலுவான துணையா கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே. ஒரு கோழை கிடைக்கிறத விட ஒரு வீரமான துணை கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே. அது ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே. பெண்ணுக்கே உண்டான அந்த அச்சமடம் நானும் வெக்கமா இருக்கும் அது தாம்பத்திய சுகத்துல ஈடுபடும் போது. மற்றபடி எல்லா விஷயத்திலும் துணிச்சல் இருக்கும்ல. கணவர் இறந்துட்டாங்க அப்படிங்கறதுனால மனைவி வந்து உடனே வீட்டுக்குள்ள முடங்கி போயிட்டாங்களா? அவங்க இறங்கி ஒரு ஆண் மாதிரி இறங்கி வேலை பார்த்து அந்த குடும்பத்தை வளர்க்கலையா, காப்பாத்தலையா? அதனாலதான் 7ல செவ்வாய் இருந்தா விதவை போலவும் சொல்லிக்கிறோம். இல்ல இடுகதி செவ்வாய் கூடி எவ்விடத்தில் இருந்துட்டாலும் இளம்பெண்ணில் விதவை ஆவாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப 7ல செவ்வாய் இருந்த செவ்வாய் தோஷம் அது சூரியனோட இந்த சேர்க்கையை பற்றி மற்ற அமைப்பெல்லாம் இருக்கு. அது பொதுவான பாடல். அப்பெல்லாம் அதை எடுத்துக்கிறவே முடியாது. அப்ப 7ல செவ்வாய் இருந்தா தோஷம்னு மட்டும் தான் நினைக்கிறீங்க. அதே பெண் தனக்கு 2 குழந்தைய பிறந்திருந்தாலும் தன்னுடைய கணவர் இறந்தே போயிருந்தாலும் அந்த குடும்பத்தை அந்த குழந்தைய 4 வீட்டுல 10 பாத்திரத்தை தேய்ச்சாத அந்த குழந்தைகளை வளர்த்துறாள். ஒரு ஆம்பளை மாதிரி வேலை செஞ்சிடறாள். அப்ப 7ல செவ்வாய் இருந்தா என்ன தோணும்? ஆணுக்கு அற்பாயிலா இருந்தா தான் அந்த பெண்ணுக்கு கொண்டு போய் இணைச்சு வைக்கிற மாதிரி ஆண்டவை கொண்டு போய் இணைச்சு வைப்பாங்க. இல்லைன்னா எல்லா பேருக்கும் 7ல செவ்வாய் இருக்கிற எல்லா பேரும் விதவையாவா இருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியுமா? தப்பு இல்ல. சரி, 8ல செவ்வாய் இருந்தா ஆயுள் குற்றமா அல்லது மாங்கல்ய தோஷமா? மங்களத்துக்கு சொந்தக்காரனும் செவ்வா, அவர் எப்படி மாங்கல்ய தோஷத்தை கொடுப்பாரு? இல்ல, மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரனே செவ்வா, அவர் எப்படி மாங்கல்ய தோஷத்தை கொடுப்பாரு? யோசனை வேணாமா? கேப்பையில நெய் முடிக்கிறா கேப்பாருக்கு எங்கப்பா பூச்சி புத்தியும் வாங்க. இல்ல, அந்த மாதிரி செவ்வாய் 8ல இருந்தா தோஷம். செவ்வாய் மங்களக்காரன். அவனுடைய விசேஷ பார்வை 8ஆம் பார்வை மாங்கல்யத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய ஸ்பெஷல் விதியே அதுதான். அப்புறம் எப்படி அவர் மாங்கல்யத்தை பறிப்பாரு? அதாவது 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் கரெக்டா நேர்மையா இருந்துச்சு. அது பிறகு வந்த ஜோதிடர்கள் அந்த 50 வருஷத்துல அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன் எதை கண்டுபிடிச்சேன் தலைக்கடியில இருந்தது தலைக்கடியிலயா சரி பரீட்சைக்கு போகும்போது பாஸ் வாங்கி திருட்டு போனா பரீட்சையில பாஸ் ஆயிடும். அப்ப படிக்க வேண்டாம். இல்ல, தலைக்கடியில தான் வச்சுட்டு படுத்துட்டா வந்து அறிவு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றதும், அது போக இந்த திதி சூனியம் முடக்கராசி கண்டாதன நட்சத்திரம் கர்ணநாதனை இயக்குறது. கர்ணநாதனை எப்படி இயக்க முடியும்? உன் பொண்டாட்டியவே இயக்க முடியாது. இல்ல, உன் புருஷனை இயக்க முடியாது. உன் பேச்ச உன் வீட்டுக்காரமாவே கேட்காது. அப்படிங்கும்போது எப்படி கண்டாதன நட்சத்திரம் எப்படி கர்ணநாதனை இயக்குறது? எப்படி இயக்க முடியும்? எப்படி மேடம் இயக்க முடியும்? கொஞ்சமாதிரி ஞானம். அதை அப்படியே போய் நம்பிட்டு போய் அதுக்குன்னு ஒரு வகுப்புல போய் சேர்றாங்களே. இதெல்லாம் எங்க போய் சொல்றேன் திதி சூனிய கிளாஸ் எடுக்கிறேன் இவ்வளவு ரூபாய் ஃபீஸ், உடனே ஓடி போய் குமிச்சிடுறது போது. ஏன்னா அவர் பிரபல ஜோதிடர் ஆயிட்டார். அதனால உடனே அந்த வகுப்புல போய் சேர்ந்துடுறது. சார், நீங்க இது சொன்னீங்கல்ல சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஒருத்தர் அப்படிதான் இந்த திதி சூன்யம் இந்த கண்டாந்திரம் இதெல்லாம் பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு. 40,000 ரூபா என்னை வந்து சேர சொன்னாரு. நான் வந்து சார் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இப்படிதான் ஏமாத்துறாங்க. கரெக்ட். உண்மையை நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஏழை சொன்னா இழப்புல கேட்காது. நம்மளாம் இன்னும் வளரும். நான்லாம் இன்னும் வளரும் ஜோதிடர் தான். வளர்ந்த ஜோசியர் இல்ல, பிரபல ஜோதிடர் இல்ல. நம்மளை வளர்த்து விடுறதுக்கு ஆள் இல்ல. நம்ம நீங்க வளர்ந்துருக்கீங்க சார்.
நம்ம வீடியோவை நல்லா பார்ப்பாங்க, ஆனா ஒரு லைக் பண்ண மாட்டான், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். அதோட முடிஞ்சு வச்சு. இப்போ உங்களை குறை சொல்றேன் கேளுங்க. நம்ம கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் நம்ம சேனலை போய் திரும்பி பாக்குறீங்க? எத்தனை பேர் லைக் பண்றீங்க? எத்தனை பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க பார்ப்போம்? கிடையவே கிடையாது. சார் கிளாஸ் நம்ம சேனல் நடக்கிறதுனால இருங்க, யூடியூப் அதுதான் சொல்றேன். நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய 150 பேர் லைக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் சக்சஸ்ஃபுல்லா போய் சேரும். எனக்கு அடுத்தடுத்த பேச்சுக்கு மாணவர்கள் வந்து சேருவாங்க. எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறீங்க? சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது. ஒரு வீடியோக்கு 10-30 லைக் வருது பெரும்பாலும். அந்த 10-30 லைக் யார் கொடுக்குறாங்க தெரியுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்றவங்க தான் ரெகுலரா பண்றாங்க. நம்ம கிட்ட கிளாஸ்ல சேர்றதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லையோ அல்லது மனசு இல்லையோ. இவன் எனக்கு இடத்துல ஓட்ட வாய்ப்பா ரகசியத்தை ஃபுல்லா இறக்கி விட்டுருவான். இவங்கிட்ட இங்க இருந்தே நம்ம பார்த்துப்போம். அவன்கிட்ட கிளாஸ்ல போய் சேர்ந்து கத்துக்கிற வேண்டாங்கிறவங்க அப்படி அமைதியா இருந்து பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? சரி, அது ஒரு பக்கம் போட்டு இப்படி சொன்னா எல்லா பேரும் நான் குற்றம் சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லா குற்றம் சொல்றதாவே போகுது. சரி, இருக்கட்டும். அப்ப செவ்வாய் மங்களகாரகன் 2, 4, 7, 8, 12 தான் தோஷம். அப்படின்னா அது எப்படி தோஷமாகுன்னு சொல்றேன். 8ல இருந்தா மாங்கல்ய தோஷத்தை கொடுத்துருப்பா, உயிர் எப்படி போகும்? மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரன், மங்களத்துக்கு சொந்தக்காரன், அவன் எப்படி வந்து மாங்கல்யத்தை பறிப்பான்? அவன் எப்படி உயிர் எடுப்பான்? காலபுருஷனுக்கு லக்னாதிபதி 8க்கு அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி எப்படி அவன் ஆயுளை பறிப்பான்? சரியில்லாத நட்சத்திரத்தை வாங்கினா ஒரு விபத்து கண்டத்தை கொடுக்கலாம். விபத்து கண்டத்தை கொடுக்கலாம். அவ்வளவுதான் அங்க செய்ய முடியும் அவனால. சார் இப்ப அது அதே எப்படி மாதிரி இங்க போனா செவ்வாய் என்ன போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ்காரன். அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ், முன்போவக்காரன், வாய் தகராறு, அடிக்கடி தகராறு, இதெல்லாம் இறங்கும். அவன் தான் வந்து செவ்வாயில யாருக்குமே எப்பயுமே தோஷம் பண்ண மாட்டார். இது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க இருந்துட்டு. சார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இருங்க, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8ல இருந்தா எத்தனை பில்டப் போட்டிருப்பாங்க. ஆனா நான் உள்ள வந்த முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், செவ்வாய் தோஷத்தை பத்தி பயப்படாதீங்க. 2, 4, 7, 8ல அந்த ராஜகேதுக்கள் இருந்தா பயப்படாதீங்க. அதுக்குரிய திசை வரும்போது பார்த்துக்குவோம். அதுக்குரிய திசை முடிஞ்சிருந்தா கவலைப்படாதீங்க. அதுக்குரிய திசை இன்னும் 10-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரப்போனாலும் கவலைப்படாதீங்க. 30 வருஷத்துக்கு வாழ்ந்து ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப அதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எவ்வளவு காலமா நான் சொல்றேன் இல்ல. அப்படிங்கும்போது இப்ப நீங்க செவ்வாயை பத்தி பேசும்போது இதெல்லாம் ரீகால் பண்ண மாதிரி வந்துச்சு. ஓகேவா? அப்ப செவ்வாயில இன்னைக்கு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டேன். 2ல 4ல 7ல 8, 2ல உள்ளது சொல்ல மறக்கணும்னா 2ல செவ்வாய் இருந்தா என்ன பண்ண போறாரு? குடும்பஸ்தானத்துல போய் செவ்வாய் உட்காந்து தோஷம் பண்ணிட்டு வரா. எப்படி சண்டை சச்சரவு வரும்ல சார்? சண்டை கொஞ்சம் வாய் தகராறு, அதைத்தானே சொன்னேன். வாய் அதுதான் தகராறு, சண்டை சச்சரவு. அடி. குடும்பம்னா சண்டை இல்லாம இருக்கும். சண்டையில கிளியர் சட்டை எங்க இருக்குங்க மாதிரி சண்டை வராம இருக்கும். வாய் பேசலாம் மனுஷனாவே இருக்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டுல பிறந்து விட்டு தமிழ்நாட்டுக்காரன் பேசலாம் செத்து போவேன்ல. அப்ப வாய் பேசாம இருந்தா அது என்ன ஆகும்? கடைசி வரைக்கும் ஊமையாவே இருந்தா அவனை என்னது மண்டையில மிளகா அரைச்சு தடவிக்குவாங்க. அப்ப பேசித்தானே ஆகணும். அப்ப செவ்வாய் 2ல இருந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் சூடு சொல் கோபக்காரன், சூடு சொல் கோபக்காரி, எவ்வளவுதானே. அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும். நீ சதா குடிச்சிட்டு வேலைக்கு போகாம வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தனா அப்புறம் கோபத்தை திட்டாம என்ன பண்ணுவாங்க? கோபம் வரும்ல. அது ஓயாம தேவையில்லாம கோபப்பட போறாங்க. நியாயத்துக்காக கோபப்படுவாங்க இல்லையா? அப்படிங்கும் போது நியாயமா இருக்கிறதுனால வந்து கோபப்படுறதுல தப்பே கிடையாது. அவன் உண்மையிலே நியாயமானவனா நேர்மையா தான் இருக்கிறானா, நேர்மையா இருந்துகிட்டு தான் கோபப்படுறான்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஜோதியுடைய வேலை. அப்ப 2ல செவ்வாய் இருக்கிறதுனாலலாம் வந்து குடும்பம் கெட்டு போச்சு, வாய் தகராறு, அவட வாய் தகராறு வரத்தான் செய்யும். அதையும் வச்சுக்கோங்க. அப்ப செவ்வாயால தோஷம் கிடையாது. அதே மாதிரி 2, 4, 7, 8, 12ல வந்து இந்த ராகு கேதுகள் இருந்தாலும் தோஷம் செய்யும்னா எடுத்தவனே பயப்படாதீங்க. அரண்டைவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி ராகு கேதுகளுக்கு எப்படி பலன் எடுக்கணும்னு போன வாரம் ஃபுல்லா எடுத்தேன் இல்ல. ராகு நல்லா இருக்காரா, நல்லா இல்லையா, ராகுக்கு வீடு கொடுத்தவங்க எப்படி, சாரம் கொடுத்தவங்க எப்படி, அவங்களுக்குள்ள தொடர்பு என்ன. ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகம், அவ்வளவுதான். அது என்ன ஒரு ஷேடோ பிளானட் அப்படிங்கும்போது இது எத்தனையோ கிளாஸ் இருக்கு. அதனால இன்னமும் செவ்வாய் தோஷம், நாக தோஷம், கேது தோஷம் அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில நம்ம பிள்ளைக்கும் பையனுக்கும் கல்யாணமே பண்ணி வைக்காம முத்துன கத்திரிக்கை ஆக்கிவிட்டு கடைசியில மருத்துவமனையை நோக்கி போறதுதான் நம்மளுடைய வேலையா போக போகுது. எதிர்காலத்த மக்களுக்கு இதுதான் வாழ்க்கையா போக போகுது. அதான் நடக்குது. மகப்பேறு மருத்துவமனை இனிமேல் நிறைய பெருகிக்கிட்டே இருக்கும். டெஸ்ட் டியூப் பேபி சொல்றாங்களா, அது நிறைய பெருகிக்கிட்டே இருக்கும். நாட்டுல மாத்திரை வயகரா மாத்திரை தயார் பண்றாங்க, அந்த மாத்திரை எத்தனை பேர் மாத்திரை தயார் பண்றாங்க. அந்த மாதிரி மெடிக்கல் கம்பெனி நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம், மூல காரணம் யாருன்னா நம்ம தான், பெத்தவங்களாக நம்ம தான். நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நம்ம தான் கெடுக்கிறோம். ஒரு உடனே சேர்த்து அடிச்சு கல்யாணம் பண்ற வயசுல கல்யாணம் பண்றியா இல்லையா?
அப்படின்னு மிரட்டி கட்டி வைக்கணும். என்ன படிக்கிற மாதிரி கொடுக்குற, நல்லா கேட்கணும். என்ன படிக்கிறது பண்ற, நீ படிச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு போய் படிக்கூடாத மேற்கொண்டு பொம்பளை பிள்ளை மிரட்டணும். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு போய் வெளிநாட்டுல வேலை ஆக்க மாட்டியா? வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்து 4 காசு சம்பாரிச்சு நீ வீடு வாசல் கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணா 33 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவேன். ஒழுங்கா 25ல இருந்து 27 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்டாட்டி வேணாம்னா பொண்டாட்டி இங்க விட்டுட்டு அப்புறம் வெளிநாட்டுக்கு போ அப்படின்னா, இங்க கல்யாணம் பண்ணி தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சிட்டானா அப்புறம் வெளிநாட்டுக்கு போவானா? நான் போறேன், என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போறேன்னு போயிட்டான். அவனை விட்டீங்கன்னா 33 வயசு வரைக்கும் வெளிநாட்டுல இருப்பேன், வேலை பார்ப்பேன், கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆனா சுயன்பத்தில் ஈடுபட்டு வீரியத்தை இறக்கணும். வீரியத்தை ஃபுல்லா கால் பிடிக்கலாம். 33 வயசுல வரும்போது வெறும் சக்கை, கரும்பு சக்கை மாதிரி வந்து நிற்கான். வெளிநாட்டு சாப்பாடு சாப்பிட்டு தின்னுக்கிட்டு என்னது செட பண்ணியாட்ட வந்து நிற்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு வாரிசு இல்லையே புத்திரம் இல்லையா எங்கிட்ட வரும். ஒரு சில பேர் எல்லையும் தெரிவிப்பா, வெளிநாட்டுல போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த நாட்டு பெண்களோட என்ஜாய் பண்ண வந்துட்டான். அங்கேயே வீரியத்தை ஃபுல்லா தொலைச்சிட்டு வந்துட்டான். அது பிறகு வந்து என்ன செய்ய, கையில காசு இருக்கும், சொத்து இருக்கும், சொந்த வீடு இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். ஆனா பொண்ணு கிடைக்காது. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் புத்திரம் இருக்காது. வாழ்க்கை இதை நோக்கித்தான் போயிட்டு. பருவதே பயிற்சி. காலம் பார்த்து விதை. சரியா? காலம் பார்த்து விதை. ராசி சக்கரத்துல 20 விதமான சக்கரம் சொல்லி கொடுத்தேன். இருக்கா? நீங்க ஸ்தரம், செரம், உபயம், பாதகம், ஆரகம் இதை பார்த்திருப்பீங்க. நீர், நெருப்பு ராசி பார்த்திருப்பீங்க. தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம் பார்த்திருப்பீங்க. இவ்வளவுதான். நெல், செடி, ஒடி, வடி அதெல்லாம் போட்டு ஆரம்பம், மத்தி, முடிவு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். 20 வகையான கட்டம் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரிதான் பருவதே பயிற்சி. காலத்துல கல்யாணத்தை பண்ணும். ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா 1 வருஷம் வச்சிருக்க மாட்டான், பிடிச்சி கட்டி வச்சுக்கலாம். 12 வயசுல 13 வயசுல பையன் 16ல இருந்து 18 வயசு மீற விட மாட்டாங்க. 18 வயசுலயே பையனை கல்யாணம் முடிச்சுடுவாங்க. ஏன் 35 வயசு வரும்போது அவன் அப்பவும் இளமையா இருப்பான். ஆனா அந்த பையன் அதே 15 வயசு 16 வயசுல வந்துருப்பான். முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவை இனப்பெருக்கம் பண்ணணும். இனப்பெருக்கம் பண்ணணும்னா காலத்துல கல்யாணம் பண்ணணும். அப்பது பிறகுதான் தொழில், அது பிறகுதான் வருமானம், அது பிறகுதான் சாப்பாடு, அது பிறகுதான் சொத்து குத்து சேர்க்கை, அப்புறம் தான் எல்லாமே. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா தலையில மாறி போச்சு. உத்தியோகம், தொழில், வருமானம், சொத்து குத்து, வீடு வாசல், அது பிறகு கல்யாணம், அப்புறம் தான் புத்திர பாக்கியம். எப்படி கடைசியா புத்திர பாக்கியம். கல்யாணம் பண்றதே புத்திர பாக்கியத்துக்கு தானே மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்றதே இனப்பெருக்கத்துக்காகவும் புத்திர பாக்கியத்துக்காக தான் பெற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பேரம் பேசுறாங்க. கல்யாணத்துக்கு போல பேரம் பேசுறாங்க. சொந்த வீடு இருக்குதா? கவர்மெண்ட் ஜாப் வேலை ஆக்குறியா? வெளிநாட்டு வேலை ஆக்குறியா? வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பேன். இல்ல என் பொண்ணு வெளிநாட்டுலதான் வேலை வைப்பா, இவனை வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா தான் கொடுப்பேன். நான் பிள்ளைய கட்டி கொடுக்க மாட்டேன். எனக்கு சொந்த வீடு நிறைய இருக்கு. பையனை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி பேரம் பேசுறாங்க இன்னைக்கு பெண் வீட்டுல. அப்படி ஆயிப்போச்சு உலகம். கல்யாணம் பண்றது இனப்பெருக்கத்துக்காக, குழந்தை குட்டைக்காக, பெற்றுக்கிறதுக்காக. கடைசி காலத்துல அந்த குழந்தைங்க நம்ம பார்த்துக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் கல்யாணம் பண்றாங்க. சாகிற வரைக்கும் இளமையாவே இருந்துட்டு செத்து போகணும். ஒரு வாரத்தை மட்டும் மக்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எவனும் கல்யாணமே பண்ண மாட்டேன். நான் தான் கடைசி வரைக்கும் இளமையா இருந்துச்சு சாப்பிட்றேன்ல, எனக்கு எதுக்கு கல்யாணம், பிள்ளை குட்டி. கடைசி காலத்துல வயசாயிரும், நிக்க முடியாது, உடம்புல தெம்பு குறைஞ்சு போயிடும், எந்த ஒரு வேலை வெட்டியும் பண்ண முடியாது, உடல் ஆரோக்கியம் இல்லாம நோய்வாய்ப்பட்டு இறந்து போகணும் பயந்துட்டா இல்ல அவரும் கல்யாணம் பண்ணி தனக்குன்னு ஒரு துணை, தனக்குன்னு ஒரு குடும்பம், தனக்குன்னு ஒரு குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிறான். மனிதர்கள் எல்லா பேருக்குமே பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இளமையாவே இருப்பீங்கப்பா, வீரிய குறைபாடே வராதுப்பா, நல்ல தெம்பா இருப்பீங்கப்பா. திடீர்னு செத்து போவீங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேணாந்து போயிடுறாங்க. எவனும் கடைசி வரைக்கும் லிவிங் டுகெதர்லயே இருந்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு போயிடுறாங்க. இன்னைக்கு மேலை நாடுகள் எல்லாம் வந்து ரோபோட்டை தான் யூஸ் பண்ணி கட்டுறாங்க. ஆண்களுக்கு பெண் ரோபோ,